friends, welcome to Ronnie Tailors. Product design can என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஜரி த்ரெட், கிரீன் கலர் சில்க் த்ரெட், எல்லோ கலர் சில்க் த்ரெட், பிங்க் கலர் சில்க் த்ரெட், சுகர் பீட்ஸ். இப்போ ஸ்லீவோட சென்டர் பகுதியில் இதில் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வளைவாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 லைன் வந்து சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ்க்கு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டில் வந்து 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். 4 பீட்ஸ் எடுத்துகிட்டு இது ரொம்ப நெருக்கமாக இல்லாத மாதிரி கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. பீட்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்ததுன்னா நீட்டாக வராது. 4 பீட்ஸ் போட்டுக்க இல்லையா, 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம 4 பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே போடுங்க. அப்புறம் திரும்ப 2 பீட்ஸ்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சு மட்டும் போட்டால் கூட போதும். ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் 2 செயினுக்கு இடையில ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். அப்படி இல்லை ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் போடணும், சைடு ஸ்டிச் போடணும். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு தள்ளி நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். இதுக்கு நேராக வரது மாதிரிக்கு கிளிப் ஸ்டோன் ஒன்று போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நேராக வந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு லீஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஈவனாக இருக்கும். இதில் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு செயின் ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு கூட போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே ஃபஸ்ட் லைன் போட்டோம் இல்லையா, அந்த மெத்தடில் கூட போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து நெருக்கமாக போடாதீங்க. இந்த மாதிரி வெளிப்பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுட்டு பீட்ஸ் போடுறப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் செயின் ஸ்டோன் போட்டேன். வளைவு வந்து கரெக்டாக போடணும்.
சைடு ஸ்டிச் போடுறது வந்து சுகர் பீட்ஸு, செயின் ஸ்டோனு, சுகர் பீட்ஸ் எல்லாமே நம்ம வந்து தனித்தனியாக 3 பீட்ஸ்க்கு இடையில கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம இதில் போட்ட மாதிரியே இதில் எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட் போட்டுக்கலாம். காட்டன் த்ரெட் போட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் போடணும். ரெண்டு லைன் போட்டுக்கலாம். சிங்கிள் த்ரெட்டில் நான் டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். காட்டன் த்ரெட் போட்டுட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இங்கே 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸு. பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுக்கணும். காசில் போடுற மாதிரி வரணும். நம்ம ஃபஸ்ட்டு காட்டன் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த த்ரெட்டுக்கு மேலே வராத மாதிரிக்கு பீட்ஸை ஒட்டி நல்லா நெருக்கமாக போடுற மாதிரி போடுங்க. அது மாதிரி த்ரெட்டு வந்து நல்லா தனித்தனியாக இருக்கிற மாதிரிக்கு, ரொம்ப இந்த மாதிரி முறிங்கெலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், த்ரெட்டு நல்லா கிராஸில் வர்றது மாதிரியே வருது. இந்த மாதிரியே போடுங்க. இதில் போட்ட மாதிரியே எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். பீட்ஸை நல்லா நெருக்கி பீட்ஸை ஒட்டிலும் வராத மாதிரிக்கு போடணும். இதில் போட்ட மாதிரியே நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு இதுக்கு நேராக வந்து இது ஒரு 7 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவோட அடிப்பகுதியிலிருந்து ஒரு 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து 9 இன்ச்சு ஸ்லீவ் பண்ண போகிறேன், அதனால் 7 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு ஸ்டோன், கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இது 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து 5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணி இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு அப்புறம் நம்ம வளைவு போட்டுக்கலாம். இது நல்லா இப்போ ட்ரை ஆகட்டும். இப்போ இதிலேருந்து நம்ம வந்து ஒரு கொடி மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு போடுறப்போ உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு மேங்காய் மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணி போடுறப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ஈவனாக இருக்கும். டிராயிங் வந்து வரைய தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி போடுறப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் இது ரெண்டுலேயே ஒரு டாட், சென்டரில் டாட் போட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வளைவு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு வளைவு போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு இந்த வளைவு மார்க் பண்ணியிருக்கு, ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் கரெக்டாக போடணும். இது நல்லா ட்ரை ஆகட்டும். நம்ம இதிலேருந்து த்ரெட்டை வந்து இங்கே எடுக்கிறப்போ ரொம்ப டைட் பண்ணி இழுக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணாமல் இங்கேருந்து எடுக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப இழுக்காமல் கொண்டு வரணும். இந்த கொடியிலேயே நம்ம வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் நம்ம பீட்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த வளைவுலேருந்து நம்ம பீட்ஸ் போடணும். பீட்ஸ் வந்து நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா போடுங்க. வளைவுலாம் வந்து கரெக்டாக இருக்கணும்.
இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அந்த கொடியில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். 3 சுகர் பீட்ஸ் போடுறேன். இதில் சுகர் பீட்ஸ் போட்டுட்டு இதில் வந்து நம்ம த்ரெட் போடணும். இதில் வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ் போட்டு க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 + 6 12 ஸ்டாண்ட். நீடில் வந்து உள்ளே இறக்கிடலாம். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். பீட்ஸ் போட்டுக்கலே அதை ஒட்டி போடாமல் கொஞ்சம் தள்ளி வர்றது மாதிரி போடணும். இப்போ நான் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3 + 3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மேங்கோ போட்டுக்கொள்ளையே இதில் வந்து நடுவில் எடுத்துக்கலாம். த்ரெட் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஷார்ப் பகுதியில் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலுமே த்ரெட் வந்து போடணும். இப்போ இதில் நம்ம த்ரெட் ஒர்க் போட்டுட்டு இந்த பீட்ஸை சுற்றிலும் செயின் ஸ்டிச் போடணும். நீங்கள் மார்க் பண்ணிட்டு போட்டாலும் சரி தான், இல்லை சும்மா கூட நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து சிங்கிள் த்ரெட்டில் தான் போடணும். அது மாதிரி நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து லெஃப்ட் ரைட் அது மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் கரெக்டாக கொண்டு வரணும். உங்களுக்கு ஆரி நீடியில் போட தெரிஞ்சால் கூட போட்டுக்கோங்க. திரும்ப பீட்ஸ் ஒட்டியே கொண்டு வரணும். இந்த மாதிரியே எல்லாத்துலேயும் சுற்றி சுற்றி கொண்டு வரணும். நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அந்த மெத்தட்லேயே நம்ம எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச்லாம் போட்டோம் பாருங்கள். இந்த ஃப்ளவரில் போட்டிருக்கோம், இதில் எல்லாத்துலேயும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாட்டர் ஃபில்லிங் போட்டுக்கலாம். வாட்டர் ஃபில்லிங் வந்து எப்படி மார்க் பண்ணிட்டு போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கிலீஷ் லெட்டர் டபிள்யூ போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வந்து உள்பக்கம் போட்டிருக்கோம், அப்புறம் திரும்ப வந்து நம்ம வெளிப்பக்கம் போட்டுக்கலாம். இது நம்ம வெளிப்பக்கம் போட்டிருக்கோம் இல்லையா, அப்புறம் திரும்ப வந்து நம்ம உள்பக்கம் போட்டுக்கலாம். உள்பக்கமும் வெளிப்பக்கமும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு போடுறப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆரி நீடியில் போட தெரிஞ்சால் கூட போட்டுக்கோங்க. செயின் வந்து கொஞ்சம் பொடி செயினாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஜரி த்ரெட்டுக்கும் நீடியல் நம்பர் 5 தான் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டு அப்புறம் சில்க் த்ரெட்டு எல்லாமே நீடியல் நம்பர் 5ல் போட்டுக்கலாம். நெக் டிசைன் வந்து நம்ம ஸ்லீவுக்கு எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் தான் போட்டிருக்கோம். இந்த லைன் வந்து நம்ம பார்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்லீவ் பார்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து வரும். இந்த ஃப்ளவர் நம்ம இங்கே எப்படி போட்டிருக்கோமோ இந்த ஃப்ளவர் வந்து இதில் வரும். அப்புறம் இதில் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்லீவுக்கு எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தட் தான் இதுவும். ஃபுல் ஒர்க் முடிச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.